சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நடிகை கனகா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். கரகாட்டக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு திரைப்படம் மூலமா அறிமுகமாகி ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு புகழ பெற்று தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் அதுவும் பல லாங்குவேஜஸ்ல நடிச்சு ஒரு சூப்பர் ஹிட் முன்னணி நடிகை அப்படின்னு பேர் வாங்கின ஒரு சூப்பரான ஒரு நடிகை. ஆனா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போய் அது மட்டும் இல்லாம பல வருடங்களா தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு ஒரு ரகசிய திருமணம் அண்ட் கணவர் எங்க போனார்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் மர்மங்கள் அவங்களுடைய லைஃப்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ வியூவர்ஸ், இந்த மாதிரி நடிகை கனகா அவர்களுடைய வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கிற பல ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் அவங்களுடைய ஒரு ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை கனகா அவர்கள் 1973 ஆண்டு ஜூன் 14 சென்னையில பிறந்திருக்காங்க. நடிகை தேவிகா மற்றும் இயக்குனர் தேவதாஸ் இவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க. அதுல முதல் குழந்தை தான் லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லப்படுற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகை கனகா அவர்கள். இன்னொரு குழந்தை அந்த பிரசவத்துல ஏற்பட்ட காம்ப்ளிகேஷனால இறந்து போயிட்டாங்க. இதனாலேயே அந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகளா கனகா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு 3 இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே கருத்து வேறுபாட்டால டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனாலேயே கனகா அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய அப்பானா ஆகவே ஆகாது. அந்த ஒரு கருத்து வேறுபாடு அவங்க இப்ப வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கு. நடிகை கனகா அவர்கள் தன்னுடைய 16வது வயசுல 1989 வருடம் கரகாட்டக்காரன் அப்படின்ற முதல் திரைப்படத்தை சைன் பண்ணி நடிச்சாங்க. இந்த திரைப்படம் நடிக்க கூடாது அப்படின்னு அவங்க அப்பா எவ்வளவோ கேஸ் போட்டாரு. ஆனா நீதிமன்றத்துல ஒரு சின்ன பொண்ணு நடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ அவங்க நினைச்ச மாதிரி, அதாவது அவங்களுடைய அம்மா தேவிகா மற்றும் கனகா அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் ஹிட் ஆகி வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரியை தமிழ் சினிமாவில அமைச்சு கொடுத்தது. சோ இந்த படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து அடுத்தடுத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. நம்ம தலைவர் அவர்கள் கூட அதிசய பிறவி, பிரபு, சரத்குமார், சத்யராஜ்னு எல்லார் கூடயும் அவங்க பேர் பண்ணி நடிச்சாங்க. மேலும் அவங்க மலையாளத்துல நடிச்ச காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு திரைப்படம் 400 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி அங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு புது சாதனையே படைச்சது. மேலும் கன்னடா, ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் அவங்களுடைய தடத்தை பதிச்சாங்க. இவங்க தமிழ்ல கடைசியா நடிச்ச திரைப்படம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1999 வந்த விரலுக்கேத்த வீக்கம். இந்த திரைப்படத்துல நம்ம விவேக் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுதான் இவங்களுடைய கடைசி தமிழ் திரைப்படமும் கூட. அடுத்தது 2000 வந்த நரசிம்மன், என் மழா அப்படின்ற 2 மலையாள திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படங்கள் தான் அவங்களுடைய மொத்த கெரியர்லயே வந்த கடைசி திரைப்படங்கள். அதுக்கப்புறமா அவங்க எந்த லாங்குவேஜஸ்லயும் வேற எந்த திரைப்படமும் நடிக்கல. இதற்கான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தனக்கு உயிருக்குயிரா இருந்த இந்த உலகத்துல வேற யாருமே இல்லாம தனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு அம்மா மாதிரி தனக்கான எல்லா அம்மா இருந்த அவங்களுடைய அம்மா தேவிகா அவர்கள் 2002 ஆண்டு இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்பானா ஆகாது. இதனால அம்மாவோட நெல்ல மட்டுமே வளர்ந்த கனகா அவர்கள் அப்படிப்பட்ட அம்மாவினுடைய இந்த இழப்ப அவங்களால தாங்கிக்க முடியாம தான் அவங்க தனி அறையில பூட்டிக்கிட்டு ரொம்ப வருடங்களா தனியாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 2007 முத்துக்குமார் அப்படின்ற ஒரு அமெரிக்க தொழிலதிபரை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருமணமாகி 15 நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் காணாம போயிருக்காரு. சோ தன்னுடைய வாழ்க்கையில இந்த தொடர்ந்து நடந்த இந்த 2 பெரிய இழப்பால தான் அவங்களுடைய லைஃப்ல யாருமே வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அப்பா கூட அவங்களுக்கு ஏற்பட்ட சொத்து வழக்கு. எங்க அம்மா சம்பாதிச்ச சொத்தையும் என்னோட சொத்தையும் பிடுங்கத்துக்காக எங்க அப்பா வழி தேற்றாரு, எங்களை ரொம்ப மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி கனகா அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. இதுல இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கனகா அவர்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கனகா அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் வெளியாச்சு. சோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கனகா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா வெளியில வந்து தனக்கு எதுவுமே ஆகல, நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்ப தனியா இருக்கதான் பிடிச்சிருக்கு, அதனால நான் தனியா இருக்கேன், எனக்கு மனிதர்கள் கிட்ட பழகிறத விட இந்த மாதிரி ஜீவ உயிர்கள், அதாவது இந்த கோழி, அதுக்கப்புறம் ஆடு, மாடு இவங்க கூட வளர்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல நிறைய ஒரு கோழி பண்ண மாதிரி கோழி, ஆடு, மாடுன்னு அவங்க வளர்த்துட்டு வராங்களாம். சோ தன்னுடைய அப்பாவுக்கும் கனகா அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த கோர்ட் கேஸ் இது பத்தி ஒரு இன்டர்வியூல அவங்க 2 பேரும் நேரடியாவே என்ன பேசியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு என்ன
என்ன ஆச்சு, இவங்களுக்கு நோய் இல்லைன்னா, அதாவது புற்றுநோய் இல்லைன்னா எதுக்காக அவங்க மறைஞ்சிருக்காங்க, ஏன் அவங்க வெளியில வரமாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சரமாரியா அவங்களுடைய அப்பா கனகா அவர்கள் மேல தொடுத்திருந்தாங்க. அதுக்கு கனகா அவர்கள் கொடுத்த பதில் என்னன்னா, எனக்கு உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, நான் ஒரு நடிகையா நடிச்சேன், ஆனா இப்போ நடிகையா நடிக்கிறதுக்கான வயசை நான் தாண்டிட்டேன், இதுக்கப்புறம் ஒரு அக்கா ரோல்லயோ ஒரு வயதான கேரக்டர்லயோ ஒரு அம்மா அந்த மாதிரி கெட்டப்ல நடிக்கிறதுக்கான பக்குவம் எனக்கு இல்ல, அதற்கான விருப்பமும் எனக்கு இல்ல, அதனாலதான் நான் நடிக்காம இருக்கேன். இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வெளியில எங்கேயாவா சுத்திட்டு இருக்கேன், என்னோட வீட்டுக்குள்ளதான் நான் அடைஞ்சு கிடக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இன்னொன்னு அவங்க அப்பா இவங்க ஏன் 2வது திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு திருமணம் பிடிக்கல, எனக்கு திருமணமே வேணாம், நான் இப்படியே சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இப்படியே விட்டுருங்க அப்படின்னு ரொம்பவே போல்டாவே தன்னுடைய அப்பா கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கனகா அவர்கள் இத்தனை வருடங்களா அவங்க தனிமையிலேயே ஏன் இருக்காங்க, ஒரே வீட்டுல பூட்டி கிடக்குற மாதிரி உள்ளே ஏன் இருக்காங்க, வெளி உலகத்தை ஏன் பார்க்க மாட்டாங்க, இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் இன்னமும் ரகசியமா தான் இருக்கு. உண்மையிலேயே அவங்களுடைய அம்மாவால தான், அவங்களுடைய அம்மாவின் இழப்பை தாங்கிக்க முடியாம தான் அவங்க இன்னும் அப்படியே அடைஞ்சு கிடக்குறாங்களா, வெளியில யாரையுமே பார்க்காம தனிமையிலே இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதும் இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை கனகா அவர்களை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.